நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மிகவும் அதிர்ச்சி தரமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நம்ம அமெரிக்காவோட இதயமான வாஷிங்டன் டிசியில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இது எங்கே நடந்துச்சுன்னா, வெள்ளை மாளிகையில் நிபுணர்கள் அந்த சங்கத்தோட வருடாந்திர விருந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த வெள்ளை மாளிகையில் அங்கே துப்பாக்கி சூடும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் நிகழ்த்தப்பட்டுச்சு. இந்த துப்பாக்கி சூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சாரு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த துப்பாக்கி சூட்டில் இந்த துப்பாக்கி குண்டு இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா அவரோட உடலில் படாமல் அவர் அணிந்திருந்த உடல் கவசம், அந்த புல்லட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்களே, அதில் பட்டு அவரோட மொபைல் ஃபோன் இருக்குல்ல, அதில் பட்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. இதனால அவரோட உயிருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டிருக்காரு. இந்த தாக்கல் நடத்தியவர், இந்த துப்பாக்கி சூட் நடத்தினார்ல, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல் தாமஸ் ஆலன் என்றவர் தான் இந்த தாக்கல் நடத்தினார். அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 31 வயசான இளைஞர். அவர் உடனடியாக பார்த்தீங்கன்னா இந்த தாக்கல் நடத்தி முடித்தோடனே அவர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார். இவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, கலிஃபோர்னியா நாட்டில் சேர்ந்த ஒரு பகுதி நேர ஆசிரியராக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா பணியாற்றிட்டு வந்துட்டு இருந்தார். இந்த தாக்குதல் நடந்துச்சுல, இதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் என்ன நடந்துச்சு, இவர் யார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். நம்ம டீட்டெயிலாக நம்மளுக்கு அங்கேருந்து கிடச்ச நியூஸ் என்னென்ன, இப்போ நம்மளுக்கு நியூஸு மீடியாவில் இதெல்லாம் இருக்குல்ல, அது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தெளிவாக நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோங்கிறது புரியும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இது எங்கே நடந்துச்சு, நிகழ்விடம், இதில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த சம்பவம் நடந்த இடம் பார்த்திங்கன்னா வாஷிங்டன், அங்கே தான் பார்த்திங்கன்னா இங்கே நடந்துச்சு. வாஷிங்டனில் இருக்கிற ஹிட்லண்ட் அந்த மஹாலில் தான் இந்த சம்பவங்கள் நடந்துச்சு. இது எப்போ நடந்துச்சுன்னா ஏப்ரல் 25, 2026 தான். நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ராத்திரி 8:30 மணி அளவில் பார்த்திங்கன்னா இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் சொல்கிறது நம்ம உள்ளூர், நம்ம இந்தியன் டைம் இருக்குல்ல, அதன்படி நான் சொல்கிறேன். நிகழ்வு என்ன நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைமில் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த வெள்ளை மாளிகை நிபுணர்கள் சங்கத்தினர் இருக்காங்களே, அவங்களோட வருடாந்திர விருந்துக்கு பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் இந்த சம்பவங்கிறது நடந்துச்சு. இதில் கலந்து கொண்டவர்கள் யார் யார், எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். இதில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 2500 பேர் பார்த்தீங்கன்னா இதில் கலந்து கொண்டிருக்காங்க. இதில் முக்கியமானவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்பு, அதுக்கப்புறம் அவரோட முதல் பெண்மணி, அவரோட முதல் எப்படி சொல்கிறது, அவரோட மூத்த மகள் மெலேனியா ட்ரம்ப், இவரும் பார்த்தீங்கன்னா கலந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், அவரும் கலந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மூத்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விருந்தில் கலந்துருந்தாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சம்பவ நிகழ்வு. இந்த சம்பவ நிகழ்வில் அவர் எங்கேருந்து வந்தார், எப்படி சுட்டார் அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த துப்பாக்கி வச்சு சுட்டார்ல, அவர் எங்கேருந்து வந்தார்னா, இந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட்டு கேட் இருக்கும்ல, அந்த முகப்பில் இருக்கிற இந்த உலகம் கண்டறிதல். இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணும்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அது வாயில் நுழையில நம்ம இப்போ ஏதாச்சும் ஆயுதங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின்கிறது வச்சுருப்பாங்க. அந்த மிஷினை அதை நோக்கி பார்த்திங்கன்னா அந்த நபர் விரைந்து ஓடி வந்தார். அவர் குறைந்தது பார்த்திங்கன்னா ஒரு முறையாவது சுட்டுள்ளார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூஸுங்கிறது கிடச்சிருக்கு. இதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த துப்பாக்கி சுடுதலில் பார்த்திங்கன்னா காயமடைஞ்சிருக்காரு. இந்த தாக்குதல் நடைபெற்று கொண்டு இருந்த அந்த டைமில் தான் நூற்றுக்கணக்கானவர்கள் பார்த்திங்கன்னா இந்த விருந்தில் கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த துப்பாக்கி சவுண்டு கேட்டோன்னே அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மேஜை, அந்த சாப்பிட்டு இருந்தாங்களே அந்த மேஜை கீழே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயந்து பதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சுல, இதுக்கப்புறம் இந்த நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவராக இருக்கட்டும், அவங்களோட குடும்பத்தினராக இருக்கட்டும், அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வெளியேற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விருந்தை பார்த்தீங்கன்னா அதோட கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போது அடுத்தது
இப்போ ஒருத்தரை பிடிச்சிருக்காங்களே, அவரை பிடிச்சி அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன, அவர் என்ன படிச்சிருக்காரு, இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறத இப்போ அடுத்து ஒன் பை ஒன்னாக இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். அவரோட பேருங்கிறது பார்த்தீங்கன்னா கோல் தாமஸ் ஆலன். இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட பேர். அவருக்கு வயசுன்னு எடுத்துட்டிங்கன்னா 31 தான் ஆகுது. அவரோட சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலிஃபோர்னியா தான். அவரோட கல்வி தகுதி என்னன்னா கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியராக பார்த்தீங்கன்னா பட்டங்கிறது முடிச்சிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா 2017. அது முடிச்சுட்டு கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டங்கிறது அப்போ அவர் வாங்கியிருக்காரு. எப்போனா போன வருஷம் தான் 2025 தான் அவர் வாங்கியிருக்காரு. இவர் என்ன தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிறத இப்போ அடுத்தது பார்க்கலாம். இவர் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் பகுதி நேர ஆசிரியராக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பணியாற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ கேம் டெவலப்பர் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கையில் என்னென்ன ஆயுதங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஷாட்கன், இது எல்லாம் தெரிஞ்சது தான், அந்த கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கை துப்பாக்கி, அதுக்கப்புறம் பல பார்த்தீங்கன்னா கத்திகள் பார்த்தீங்கன்னா அவர் கையிலேருந்து நம்ம போலீஸார் பார்த்தீங்கன்னா பறிமுதல்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது இவரோட பயண விவரம். இவர் எங்கேருந்து வந்தார், எப்போ எப்படி சொல்கிறது, எப்போ இந்த ஹோட்டலில் பூந்தார் அப்படிங்கிற அவரோட பயண விவரம் அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது இப்போ அடுத்தது பார்க்கலாம். இவர் ஃபஸ்ட்டாக இப்போ இந்த சந்தேகப்படுறாங்களே, அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து ரயில் மூலமா பார்த்தீங்கன்னா சிகாகோ வழியாக வாஷிங்டன் டிசிக்கு பார்த்தீங்கன்னா வந்ததாக போலீஸார் தரப்புலேருந்து அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் அவர் பார்த்தீங்கன்னா புக்கிங் செய்து அங்கே தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஏஜென்ட்டோட எப்படி அவர் தப்பிச்சாரு அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த காயமடைஞ்ச சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் இவர் எப்படி தப்பிச்சிருக்காருன்னா அவர்கிட்ட இருந்த மொபைல் ஃபோனு ஒரு வழியாக தான். அது எப்படின்னா அவர் தாக்குதல் நடத்தினார்ல, துப்பாக்கியில் சுட்டாங்க தெரியுமா, அந்த துப்பாக்கியிலேருந்து வந்த தோட்டா பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்ட் அந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருந்தார்ல, அதுலேயும் அதுக்கப்புறம் அவர் வச்சுருந்ததில் செல்ஃபோன் இருக்குல்ல, அதன் மீதும் பாய்ந்ததில் அதன் தாக்கங்கிறது பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்திருக்கு. இதனால் ஏஜென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கடுமையான காயங்கிறது ஒன்றும் பார்த்திங்கன்னா ஏற்படலை. இன்கேஸ் அவர் ஃபோன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வைக்காமல் இருந்திருந்தால் அவரோட காயங்கிறது பார்த்திங்கன்னா கடுமையாக இருந்திருக்கும். அவரை பார்த்திங்கன்னா உயிர் காப்பாற்றுறது கூட கஷ்டமாக போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீக்ரெட் சர்வீஸ் தகவல் தொடர்பு இயக்குனர் இருக்கார்ல நம்ம அந்தோனி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் ஒரு சாத்தியமான சோகத்தை பார்த்திங்கன்னா தவிர்க்க உதவியது. அது மட்டும் இல்லாமல் காயமடைந்த அந்த ஏஜென்ட் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே வெளியே வந்துடுவார், அவர் திருப்பி அவர் பணியை தொடங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக்ங்கிறது இந்த சுட்டாங்கல அந்த குறி யாரை வச்சு சுட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு சில செய்திகள் கிடச்சிருக்கு. அது யாரை குறியை சுட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச சான்றுகள் அடிப்படையில் இந்த தாக்குதலுங்கிறது ட்ரம்ப்பு அதுக்கப்புறம் அவங்களோட நிர்வாக அதிகாரிகள் இருக்காங்களே அவங்க தான் குறிவைத்து இந்த தாக்குதலுங்கிறது நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செய்திங்கிறது கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டனி ஜெனரல் டேட் பிளான்சே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிர்வாகத்தின் உறுப்பினர்களையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஜனாதிபதியோட இந்த நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்காங்களே அவங்களோட உள்ளடக்கிய அவர் பார்த்தீங்கன்னா குறிங்கிறது வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சைட்லேருந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃபெட்ரல் கில்லர் அப்படின்னா நட்பான கூட்டாட்சி கொலையாளி என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு எதிர் கிறிஸ்துவ ஆன்டி கிறிஸ்டியன் சொல்லுவாங்களா, அந்த அறிக்கை அவரது உறவினர்கள் இருப்பாங்களே அவருக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. இதில் கிறிஸ்துவர்கள் மீது வெறுப்பு இருப்பதாக நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவர் சைட்லேருந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ அவரை பிடிச்சிட்டு போயிருக்காங்களே அவர் பார்த்தீங்கன்னா இந்த விசாரணைக்கு ஒழுங்காக ஒத்துழைப்பு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூஸுங்கிறது கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது சட்ட நடவடிக்கைகள். இப்போ இவர் சுட்டார்ல இவர் மேலே என்னென்ன வழக்குகள் அவங்க போட போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் சுட்டவர் மேலே ஒரு கூட்டாட்சி அதிகாரிகள் மீது ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் அப்படிங்கிற ஒரு பிரிவின் கீழ் பார்த்தீங்கன்னா வழக்குங்கிறது பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றவாளியின் போது ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துதல், இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வழக்குங்கிறது இப்போ போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் உலக தலைவர்களோட எதிர்வினை, அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க உலக தலைவர்கள் இந்த சம்பவத்தை கண்டிச்சு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா இப்போ எந்த நாட்டு தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ லைன் பை லைனாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த உலக தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம நாட்டு இந்திய பிரதமர் இருக்கார்ல, நம்ம நரேந்திர மோடி, அவர் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிரதமர் ஷேக் ஷெரீப் அவரும் பார்த்தீங்கன்னா கண்டிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கனடா பிரதமர் நம்ம மார்க் கார்னி இவரும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சோசியல் மீடியாவில் இந்த தாக்குதலை கண்டித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டுட்டுங்கிறது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப்பையும் அதுக்கப்புறம் அங்கே இருந்த விருந்தாளிகள் இருக்காங்களே அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒன்றும் ஆகாமல் தப்பிச்சிட்டாங்களே, அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா விசாரணையில் முக்கிய கேள்விகள் என்னென்ன அவங்க கேட்க போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு 2-3 கேள்விகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் பை ஒன்னாக இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பதில் அளிக்கப்படாத முக்கியமான கேள்விகள் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேள்விங்கிறது இந்த ஆயுத கடத்தல், மிகவும் பாதுகாப்பு மிகுந்த இடமான WHCA இந்த விருந்துக்குள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை அவர் எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் இன்னும் இதுக்கு பதிலுங்கிறது இனி ஒன்றும் சொல்லலை. அடுத்தது செகண்ட் கேள்வி என்னன்னா துல்லியமான நோக்கம், அவரது முழுமையான நோக்கம் என்ன, இப்போ அவர் வந்து சுட்டார்ல அவரோட முழுமையான நோக்கம் என்ன, இதில் பார்த்தீங்கன்னா வேற யாராச்சும் இவருக்கு உதவிங்கிறது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியில் நிறையா இது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வரலாற்று மாறு நிகழ்வு, இதே மாதிரி ஒரு சம்பவங்கிறது இந்த ஹோட்டலில் நடந்திருக்கு, அது யாருக்கு எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். இது வாஷிங்டன் இந்த ஹிட்லாண்ட் ஹோட்டலில் தான் 1981ஆம் ஆண்டு தற்போதைய அதிபராக இருந்த ரொனால்ட் ரீகன் இவர் மீது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடுங்கிறது அப்போ நடத்தப்பட்டிருக்கு. சரி, இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம்பவத்தில் இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல இதில் முக்கியமான அம்சங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்ஸு இதில் மெயினான பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருடாந்திர விருந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி சூடுங்கிறது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட்டுங்கிறது இந்த கோல் தாமஸ் ஆலன் என்ற நபர் பார்த்தீங்கன்னா தனிநபர் தாக்குதல்ங்கிறது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட்டு காயமடைந்த அந்த ஏஜென்ட் உயிரை காப்பாற்றியது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன், அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட உயிருங்கிறது காப்பாற்றிருக்கு. அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட்டு தற்போது விசாரணையில் தாக்குதல் நடத்தியவர்கள். அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட்டு தற்போது விசாரணையில் தாக்குதல் நடத்தியவர் ஒத்துழைக்க மறுத்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒன்றும் பேசாமல் இவங்க கேட்குற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பதிலும் சொல்லாமல் அப்படியே இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மிக முக்கியமான உண்மை என்னன்னா ஜனாதிபதி நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவராக இருக்கட்டும் அவர் குடும்பமாக இருக்கட்டும் மிச்சம் இருந்த அந்த அதிகாரிகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை குறித்து ஒட்டுமொத்த உலக தலைவர்களும் இந்த சம்பவத்தை கண்டித்து அவர் தங்களோட நம்ம சோஷியல் மீடியா இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதரவை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ சம்பவம் நடந்தாலும் ஆனாலும் இன்னி புரியாத ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னா ஒரு பாதுகாப்பு மிகுந்த இடத்துல இவர் எப்படி ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மைண்டுக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவருடைய முழுமையான நோக்கம் என்ன, இவர் யாரை சுட வந்தார், எதுக்காக சுட வந்தார், இவரோட நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யாரேனும் இப்போது உள்ளே வர்றதுக்காக இருக்கட்டும் இந்த ஆயுதங்கள் அவர் கொண்டு வரதா இருக்கட்டும் அதுக்கு இவருக்கு யாராச்சும் உதவிங்கிறது பண்ணியிருக்காங்களா,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கிடைக்காத ஒரு புதிராக தான் இன்னும் போயிட்டுருக்கு. நான் சொன்ன இதற்கான பதிலெலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சட்ட அமலாக்க பிரிவின் அதிரடி விசாரணையிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா வெளிங்கிறது வரும். உடனடியான இந்த தகவல் உங்களுக்கு இப்போது அங்கே இன்கேஸ் அவங்களோட சட்டத்தின்படி இதுக்கான விடைகள்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீடியோங்கிறது அப்லோட் பண்ணுவோம். இது நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் இணைஞ்சிருங்க. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நியூஸாக போயிட்டு இருந்துச்சு. இது உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யார் அவங்கள சுட்டாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சரிங்களா? இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஒரு லைக்குங்கிறது பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.